சரி, நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். வரும்போது மார்க்கெட்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. நாங்க இவரு பாடி கார்டு, வேலைக்காரர் கிடையாது, புரியுதுங்களா? ஏண்டி உனக்கு ஒரு புருஷன் பத்தாதா? ஏய் சி, வாய மூடு, அசிங்கம் முடிச்சவளே. அவ பேரை சொல்ற தகுதி கூட உனக்கு கிடையாது. என்ன குழந்தைனாரே, நான் சொன்னது உரைக்கலையா? நேத்து வந்தவ நீ ஏன் புருஷனை கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க அண்ணி போட்டோ மேல அந்த வீட்டில் யாராவது கை வச்சிங்க, கை இருக்காது. அப்பா காஃபி குடிங்கப்பா. நீ கொண்டு போய் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? வெக்கட்ட விடுறா. நீங்களும் அவள மாதிரி செத்து மேல போக போறீங்களா என்ன? மா வார்த்தை வார்த்தை தள்ளு. என் மேல உரிமை கொண்டாடினா நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேனா? என்ன பண்றீங்க? ஓட்டுக்கடா. மாமா ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. எந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை உடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல, கஷ்டம்தான். ஆனா நான் அதை செஞ்சு முடிப்பேன். நில்லு, வந்து உட்காரு. என்கிட்ட பேசணும்னு தானே வந்த? ம். அப்ப வந்து உட்காரு. ராகவனையும் கனியும் கவனிச்சியா? இத்தனை நாள் வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லாமல் இருந்தான். கனி அவனை நெருங்க நெருங்க அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட கெட்டவனும் வாழ்க்கையில 2 இடத்துல மாறுவாங்க. ஒன்று, ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம். 2, ஒரு பொண்ணுக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறம். அதுல ராகவன் மாமா 2வது ரகம். கொஞ்சம் முன்னாடியே கனி கூட அவர் பழக ஆரம்பிச்சிருந்தாருன்னா கனி அவங்க அப்பாவோட நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் அனுபவிச்சிருப்பா. இப்போ மட்டும் என்ன, 24 மணி நேரமும் கனி கூடவே தான் இருக்கான். அவன் 7 வருஷமா கனி கூட வாழாத வாழ்க்கைய இப்போ வாழ்ந்துடணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். கனியும் ஒன்றும் லேசுப்பட்டவ இல்லடி. என்னதான் நீ வளர்த்தாலும், என் மேலே அன்பா இருந்தாலும், அப்பாக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி வச்சிருக்கா. அப்படியே ஒண்டிக்கிட்டா. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. இதோ என்னைய எடுத்துக்கோ. எங்க அப்பாவை எனக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. நம்ம பிருந்தா பிறந்த கொஞ்ச நாளே அவர் இறந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா கூட நாங்க இருந்த எல்லா ஞாபகங்களும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. பொண்ணுங்களோட கோல்டன் பீரியட்னா அது அவங்க அப்பா கூட வாழ்றதுதான். அப்பா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோல. நம்மளும் சேர்ந்திருந்தா ஒரு அப்பா அம்மாவா ஒரு குழந்தைக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அது அது நம்ம கல்யாணம் ஆன வேகத்துக்கு குழந்தை பிறந்திருந்தா அத சொன்னேன். எனக்கு தலை வலிக்குது. டீ கிடைக்குமா? ஆ. தேங்க்யூ. என்னதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் இன்னும் சாகவே இல்லை. நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் திரும்ப ஏதாவது ஒரு வகையில சேர்ந்துடுறாங்களே. இனி புதுசா தான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஒரு கவர் வந்திருக்கு. இந்தாங்க மேடம். வரேன் மேடம். ஓகே.
எத்தனை வாட்டி இந்த ஸ்பார்க் பிளக்கை மாற்றுறது? எப்போ பார்த்தாலும் செலவு வச்சுக்கிட்டு. சார் உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு இந்த போட்டோவை அனுப்பியிருக்காங்க? அப்போ இந்த போட்டோவை அனுப்பி யாராவது ஏதாவது சொல்ல நினைக்கிறாங்களா? இது அனுப்புனது யாரா இருக்கும்? மாமா ஆ? மாமா என்னம்மா? இந்தாங்க கம்மங்கூழு. வீட்ல தினமும் இட்லி பூரி பொங்கல் தானே சாப்பிடுறோம். அதான் வயிற்றுக்கு எதமா இருக்கணுமேனு நம்ம ஊர்ல செய்யற மாதிரி கம்மங்கூழ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க மாமா. தொட்டுக்க கூட கருவாடு இருக்கு. இல்லம்மா, எனக்கு வேணாம். வயிறு ஃபுல்லா இருக்கு. என்ன மாமா, காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன? அது வெறும் வயிறோட தானே இருக்கீங்க. ஏன் நான் சமைச்சா சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? சாப்பிடுங்க மாமா. நீங்க குடிச்சு மட்டும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னங்க? வாங்கிக்கோங்க. மாமா எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்குமா. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி. வீரா வீரா, ஐயோ ஒரு நிமிஷம் நில்ல. வீரா இத பாரு. என்னது இது? கருப்பட்டி பணியாரம். உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. பிடிக்கலனாலும் சாப்பிட. வெல்லத்துக்கு பதிலா கருப்பட்டி போட்டு செஞ்சிருக்கேன். செம்ம ருசியா இருக்கும். எங்க அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னைக்காவது செய்யலான்னு பாக்குறேன். எனக்கு நேரம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்தா எடுத்துக்கோ.